முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டாய் அல்லவா? அப்புறம் என்ன, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நாளைக்கு கண்டிப்பா நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தி உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீரும். இந்த இரவோடு இரவாக உன் கஷ்டங்களும் சேர்த்து கடந்து போக போகுது. இத்தனை நாளாக தவிர்க்க முடியாமல் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி நிற்கும் சக்தியாக எல்லா விதத்திலும் துன்பப்பட்ட உனக்கு இன்று இரவோடு இரவாகவே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வந்துட்டேன். உனக்கான நல்வழி காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை என் செல்வமே. மண்ணுக்கு உள்ள பூமிக்கு உள்ள இருள் சூழ்ந்து இருந்தாலும் கூட, வெளிச்சம் வரவே வாய்ப்பு இல்லைனாலும் கூட, அதுக்குள்ள ஒரு விதையவோ கொட்டையவோ போட்டு வச்சா எப்படி அந்த விதை முளைத்து வெளிச்சத்தை நோக்கி வெளியே வருதோ, அதே போலதான் இருளான பாதையில் இருக்கும் உன் வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும்படி செய்வதற்காக தான் இந்த முருகன் என் பாதத்தையே தொட சொன்னேன். என் பாதத்தை தொட்டு வணங்கிய நீ கண்டிப்பா உன் வாழ்க்கையில உயர்த்தே தீருவாய். நீ எதிர்பார்த்ததை விட, நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களையும் நல்லபடியா வெற்றிகரமா நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. இந்த முறை நீ ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. நீ தனியா இல்லை, இந்த முருகன் நானும் உன் கூடவே இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னை என் அருளின் மூலமாக வழி நடத்தி நிச்சயமா நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நாளைக்கே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போது நீ மனசில் என்ன யோசித்து கவலைப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த விஷயம் உனக்கு கவலையை தருதோ, எந்த விஷயம் உனக்கு வருத்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வாடி போக செய்தோ, அது அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக, அழகாக, வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் செய்கிறேன். இப்போது நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுத்து நீ வெற்றியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்க போகுது. உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வளர்ச்சி உண்டாகி லாபம் தரும் மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழப்போற. தடைகள் எந்த விதத்திலும் உன்னை குறுக்கிடாம உன் பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்கிறேன். நீ என்னையும் என்னுடைய அருளையும் பெற தயாராகி விட்டாய் அல்லவா? இனிமே இந்த முருகன் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை அழகாக்குங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீயும் தைரியமாக முன்னேறு. என் அருள் இந்த முறை உன் முயற்சியெல்லாம் வெற்றியாக மாற்றி தரப்போகுது. உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். எந்த விஷயத்தை நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ, அந்த மிகப்பெரிய விஷயம் இப்போ தானாகவே உன்னை தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னைய நான் இன்பத்தில் மிதக்க வைக்க போகிறேன். நீயும் முழு மனநிறைவோடு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. அடுத்தடுத்து நீ நல்லபடியாக வாழும்படி உனக்கு நல்ல காலத்தை நான் உருவாக்கி தந்துடுறேன். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியுமேன் செல்வமே. நீயாகவே சில விஷயங்களை பார்த்து பயந்து இது வேணாம், இது நமக்கு ஒத்து வராதுன்னு பின்வாங்கினாலும் உன் வாழ்க்கையில் நன்மை மலர வேண்டியதை யார் தடுத்தாலும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். அது மட்டுமல்ல, இன்னும் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உன் பாதையை சீர் செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்வில் இருக்கும் தீமைகளை அகற்றி நன்மை நிறைந்த நாள்களை உனக்கு தருவதற்காக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே, மனம் தளராதே. நம்பிக்கையோடு நீ ஒரு அடி எடுத்து வச்சா கூட நான் உனக்காக பல படிகளை திறந்து வைப்பேன். எப்போதுமே உன் மனசில் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்க, முதல்ல உன் மனசில் ஓடும் அந்த கேள்விகளையும் கவலைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து போய் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல இந்த முருகன் உனக்கு தேவையான அனைத்தையும்
நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை நம்பி வாழும் நீ நிச்சயம் நிம்மதியாகவும் வளமாகவும் நலமாகவும் செல்வச் செழிப்போடும் தானே வாழணும். உனக்குள் இருந்து உன்னை இயக்குகிற சக்தியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ போகும் பாதையை திருத்தி உன் மனசை தைரியப்படுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நீ நினச்சதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கவும் தான் இந்த முருகன் உனக்காகவே வேலை செஞ்சிட்ருக்கேன். நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னாலும் என்கிட்ட என்ன பேசலாம்னாலும் தயக்கமன்றி தைரியமாக பேசு. நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை விட்டு பிரியாத அருளாக அன்பு செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன் என் செல்வமே. இலகுன மனசு கொண்ட உனக்கு இனி ஒருபோதும் கெட்டதை நடக்க விடமாட்டேன். இந்த அப்பன் முருகன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்றேன். நீயும் அதையும் இதையும் யோசிச்சு புலம்பாம உன் மனசுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கிக்கோ. உன் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோ என் செல்வமே. ஏன்னா வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைக்கிறதும் காசு சம்பாதிக்கிறதும் பணம் சேர்ப்பதும் முக்கியமல்ல. உடம்பு நல்லா இருந்தால் தானே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகளை அனுபவித்து சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. மனசையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உறக்கத்தை சரியாக உறங்கி ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு நீ எந்திரிக்கணும்னு தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் உனக்காக நல்லது செய்யவும் உதவி செய்யவும் ஓடி வந்திருக்கேன். இப்பொழுது இன்று இரவு பொழுது எதையும் யோசிக்காம எல்லாமே கடந்து போயிடும். கஷ்டங்களை தாண்டி நம்ம நிம்மதியாக வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அழகான மாற்றத்தை உருவாக்கும். என் அருளின் மூலமாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சிடுறேன். என்னை உறுதியாக நம்பும் உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன் என் செல்வமே. இப்போது உனக்கு கடினமாக இருக்கும் விஷயங்கள் கூட நாளைக்கே உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ எடுக்கும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி நிறைய புது புது மாற்றங்களை உருவாக்க நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். நீ பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக சரியாக செஞ்சு கொடுத்துருவேன். நீ முன்னேறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் உன் கண்களில் நான் காட்ட போகிறேன். நீயும் எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணுன்ற எண்ணத்தோட அதை பற்றி மட்டும் பேசு. நீ வீழ்ந்ததை பற்றியும் தோற்று போனதை பற்றியும் நீ கவலைப்பட்டதை பற்றியும் கஷ்டப்பட்ட நாட்களை பற்றியும் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என் செல்வமே. வேற யாராவது வந்து உன் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தினாலும் நீ வீழ்ந்ததை பற்றி பேசினாலும் உன் கஷ்டத்தை பற்றி பேசினாலும் அதை கவனமாக தவிர்த்து விட்டு நடக்க வேண்டிய வேலையை பாரு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த முருகன் நான் தீர்த்து வைப்பேன்னு நீ உறுதியாக நம்புகிறாய் அல்லவா? அப்புறம் எதுக்காக அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? கூடிய சீக்கிரமே உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களையும் உனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் தரும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கும்படி நான் செய்கிறேன். அடுத்தடுத்து உன்னை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். நீ பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றி யோசி. கண்டதையும் பேசி நேரத்தை வீணடிக்காமல் முயற்சி செய்யணும். முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதை பற்றி மட்டுமே பேசி அதன்படி வாழ தயாராகு. வேறு யாராவது உன் மனசு நோகும்படி எதையாவது சொன்னாலும் செஞ்சாலும் அதை நீ மனசில் சுமக்காதே என் செல்வமே. உன் மனது நோகும்படியாக அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் அவர்களின் செய்கைகளையும் செயல்களையும் புறம் தள்ளிவிட்டு அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க கர்மாவை அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ அதை கடந்து போக தயாராகு. உனக்கு மன அழுத்தத்தை யார் கொடுத்தாலும் உன் கண்களில் கண்ணீரை யார் வரவழைச்சாலும் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் பக்கமே நான் திருப்பி விட்டுடுவேன் என் செல்வமே. நீயும் அதை கண்டுக்காம எந்த பலவீனத்தையும் உனக்குள்ள வச்சுக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்திக்க பழகு. எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லா விஷயங்களையும் நிதானமாக யோசிக்கும் அறிவும் பக்குவமும் உனக்குள்ள இருக்குன்றதை நீ மறந்துடாத. உன் வாழ்க்கை உன் கைகளால் கட்டப்படும் கோவில். அதை அடுத்தவங்க யாராலும் இடிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும்
அந்த வார்த்தைகளை நினச்சி தூக்கி சுமந்து பயப்பட வேண்டாம். உன் மன அமைதியே உனக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கட்டும். இந்த முருகன் நான் உன் கூட இருக்கும்போது என் அருளும் உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒரு பெண் தன் சொந்த ஆசைக்காக போராடும்போது வாழ்க்கை அவளை சோதிக்கும். ஒரு ஆண் தன்னுடைய சொந்த ஆசைக்காக போராடும்போது குடும்ப சுமைகளும் பொறுப்புகளும் அவனை அந்த நினைப்புக்கே கொண்டு போக விடாமல் தடுக்கும். இப்படி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் போராட்டங்கிறது ஒன்று தான். ஒருவரை ஒருவர் சமமாக நினச்சி மதிக்க பழகுங்க. தடைகளும் தடங்கல்களும் கண்ணீரும் கஷ்டமும் 1000 வந்தாலும் இந்த முருகன் அருளை நீங்கள் நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். எத்தனை சோதனைகள் உன்னை நோக்கி வந்தாலும் அது எந்த விதத்திலும் உன்னை தாக்காத அளவுக்கு உன்னை கஷ்டம் நெருங்காமல் நான் காப்பாற்றிடுவேன். உன்னை தடுமாற செய்யும் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. என் அருளின் மூலமாகவே இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ அழுதாலும் வருத்தப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் உடனே இந்த முருகன் உனக்காக ஓடி வந்து துணையாக நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு தாய் தன் பிள்ளை வருத்தப்படுவதை எப்படி பொறுக்க மாட்டாளோ, தன் பிள்ளை கண் கலங்கினா எப்படி கவலைப்படுவாளோ, அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீ வருத்தப்படுறதையும் கவலைப்படுறதையும் கண் கலங்குறதையும் பார்த்து பொறுக்க மாட்டாம ஆற்ற முடியாமல் மனசை ஆறாமல் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ இழந்தது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு தேவையற்றது தாங்கிறத மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. எது விலைமதிப்பானதோ, எது அற்புதமான பொக்கிஷமோ அதை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ சில தவறுகளுக்காக, நீ உன் வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக சில துன்பங்களை அனுபவிச்சிருக்கலாம். யாருக்குமே துரோகம் செய்யாத உன் சுத்தமான மனசு எனக்கு தெரியும். அதனால தான் நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு விடுதலை கொடுக்க நான் வந்திருக்கேன் என் செல்வமே. இப்போதே உன் துன்பம் அனைத்தையும் போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உனக்கு அரணாக பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ எப்போவுமே தைரியமாக தானே இருந்திருக்க. உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் நீ தனியாக எதிர்கொள்ளும் போது உன் கூட யாருமே இல்லைன்னு நீ நினைக்கும் நேரத்திலும் கூட உன்னை நீயே தாங்கி நிற்கும் சக்தியாக உன்னை தைரியமான ஆளாக தான் இந்த முருகன் இந்த உலகத்தில் உருவாக்கி கொடுத்துருக்கேன். இதுதான் உன்னுடைய உண்மையான தைரியம். யார் தயவையும் யார் வரவையும் யார் உதவியையும் எதிர்பார்க்காம எல்லா விஷயங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ தனியாக சமாளிக்க தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து கவலைப்படும் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கி தருவேன். உன் மனசுக்குள்ளேயே நான் இருந்து உன்னை காக்கும் தூணாக இருந்து தோளோடு தோள் கொடுத்து உன் கரத்தோடு கரம் பிடித்து உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பயப்படவோ மனம் தளரவோ கூடாது. நீ தனியாக இல்லை, இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருக்கேன்ற ஞாபகம் எப்போதும் உனக்கு இருக்கட்டும். என் அருளும் ஆசிகளும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் என் செல்வமே. என் வேலும் மயிலும் இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த விதத்திலும் கஷ்டம் உன்னை நெருங்க நாங்கள் விடவே மாட்டோம். உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே ஒரு அனுபவம் தான்றதை புரிஞ்சுக்கோ. அனுபவமே சிறந்த பாடம்ங்கிறத நீ உணரத் தொடங்கணும். இதுவரைக்கும் வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை பல பாடங்களை கற்றுக் கொடுத்ததல்லவா, அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பலப்படுத்திக்கோ. உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவமும் உன் மனசை செதுக்கி உன்னை மேம்பட்ட மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக கருவிதான். என்ன நடந்தாலும் நீ அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த அனுபவமே உனக்கு சிறப்பாகி ஞானமாக மலரும். இப்போது உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்து செல்லப் போகுது. என் அருளின் மூலமாக உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன்.
எதுவாக இருந்தாலும் அதை கவனமாக செய்ய பழகு. மன அமைதியோட உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் காரியங்களையும் உன் வேலைகளையும் உன் செயல்களையும் தைரியமாக செஞ்சாலே உன் முயற்சிக்கு பின்னால் துணையாக நின்று நான் பாதுகாத்து உனக்கு மன தெளிவையும் வெற்றியையும் கண்டிப்பாக கொடுப்பேன். உன் வாழ்க்கை பாதை இப்போது வெளிச்ச பாதையாக மாறப்போகுது. எல்லா விஷயங்களிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கி கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த முறை நீ வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவா என்ற நம்பிக்கையோட நிம்மதியாக தூங்கு.